இன்றைக்கி கேரட் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் கேரட் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கேரட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா லைட்டாக வறுத்தரலாம். இது ரெடி ஆயிடுச்சு. பொரிகளில் லைட்டாக கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பேன் சூடான உடனே எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, அது கூடவே 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நான் எடுத்த 3 மீடியம் சைஸ் கேரட்டை துருவல் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் வத்தல் பவுடர் இதை சேர்த்து எண்ணெயிலே வதக்கிடலாம். கேரட் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கிளறிடலாம். கேரட் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா வறுத்து பவுட்ரு பண்ணதை 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கேரட் பொடி மாஸ் நல்லா தயாராகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேரட் பொடி மாஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.